கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த 32ஆம் அதிகாரம் யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிற ஒரு சந்தர்ப்பத்தை சுட்டி காட்டுகிற ஒரு நிகழ்ச்சி, ஒரு சரித்திர சம்பவம். ஈசாக்கையும் ரெபேக்காளையும் விட்டு அவன் பிரிந்து தன்னந்தனியாக அவன் பெற்றோர்களை விட்டு முதலாக பிரிந்து சென்று தன்னுடைய தாய் மாமனாகிய லாபானுடைய வீட்டில் தங்கி இருந்து அங்கே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அங்கே இருந்த சூழ்நிலை தான் திடீரென்று ஆண்டவர் அவனுடைய இருதயத்தில் ஏவினார், தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் உன்னை திரும்ப கொண்டு வருவேன், உன் தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்பி கொண்டு வர வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கத்தச் சொன்னார். நல்லா கவனிங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார், அந்த தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமாய்யா, நம்ம எல்லாருக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார், அந்த தகப்பன் பரலோகத்திலே இருக்கிறார். அவர் நமக்கு பிரதிபலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி ஒரு சரீர பிரகாரமான தகப்பனும் தாயும் தன் பிள்ளைக்காக என்னெல்லாம் பிரயாசப்படுகிறார்களோ, எப்படியெல்லாம் பிள்ளைகள் நல்ல முறையில் வர வேண்டும், அவர்கள் மேன்மையாக வர வேண்டும், உயர்ந்த இடத்தில் இருக்கப்பட வேண்டும், அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று பெற்றோர்கள் எவ்வளவு விரும்புகிறார்களோ, எந்த பெற்றோருமே தன் பிள்ளைகள் குறைவா இருக்க வேண்டும், தாழ்வா இருக்க வேண்டும் என்று எந்த பெற்றோருமே நினைப்பதில்லை. எல்லா பெற்றோர்களுமே தங்கள் பிள்ளைகள் மேன்மையாக இருக்க வேண்டும், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும், உயர்வான இடத்துக்கு போக வேண்டும், மதிப்பு நிறைந்த பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். பூமிக்குரிய தகப்பனும் தாயும் அப்படி விரும்புவார்களே. ஆனால் நம்முடைய அந்த பிள்ளைகளுக்கு மிகவும் ஏற்ற நல்ல படிப்புகள், நல்ல வசதி வாய்ப்புகள், நல்ல உடைகள், நல்ல உணவுகள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று எப்படி பூமிக்குரிய பெற்றோர்கள் ஆசைப்படுகிறார்களோ, அதே போல நம்முடைய பரம தகப்பனும் நீங்களும் நானும் நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அம்மாவா இல்லையா? நல்ல வசதியா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்ல நேர்த்தியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், பலத்தோடு இருக்கணும், சுகத்தோடு இருக்கணும், நல்ல வேலை வாய்ப்போடு இருக்கணும், நல்ல குடும்ப சூழல் இருக்கணும், நல்ல பிள்ளைகளை வேண்டும் என்று நம்ம இந்த உலகத்துக்கு அனுப்பின நம்முடைய பரம தகப்பன் பரம தந்தை அவர் ரொம்ப விருப்பமா இருக்கார். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு வசனம் வாசிங்க. எண்ணாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்தவங்க வேகமா வாசிங்க. எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே, இந்த வசனத்தை எல்லாரும் நல்ல ஆழமா படிக்க பார்ப்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சொல்லுங்க, யாருக்கு பிரியம்? யாரை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்? இஸ்ரவேலரை இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம்னா, இஸ்ரவேல் எனக்கு சிரேஷ்ட புத்திரன், இஸ்ரவேல் எனக்கு செல்ல குமாரன், இஸ்ரவேலை நான் தெரிந்து கொண்டேன், இஸ்ரவேல் ஆகிய யாக்கோபை நான் தெரிந்து கொண்டேன், அவனை வனாந்திரத்தில் வைத்து பராமரித்தேன், பாதுகாத்தேன், அவனை நான் அழைத்தேன். அந்த இஸ்ரவேல் தான் சொல்றாரு, நான் உன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வரும் வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி விலகாமல் கைவிடாமல் போகிற இடத்திலெல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் அவனுடைய பக்கத்திலே இருந்து அவனை பாதுகாத்த சர்வ வல்லமுள்ள ஆண்டவர். அதே ஆண்டவர் தான் எனக்கு ஆண்டவராக இருக்கிறார், அதே ஆண்டவர் தான் உங்களுக்கு ஆண்டவர். உங்களை விட்டு அவர் விலக மாட்டார். அவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். நான் திரும்ப கொண்டு வருவேன், உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன், நீ போக வேண்டிய இடத்துக்கு, நீ வசிக்க வேண்டிய இடத்துக்கு, நீ எங்கே போய் நிரந்தரமாய் தங்க வேண்டுமோ, எங்கே போய் நிரந்தரமாய் நீ வாசம் பண்ண வேண்டுமோ, அந்த நிரந்தரமாய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த மகிமையுள்ள தேசத்துக்கு நீ பிரவேசிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் அவனை ஆசீர்வதிப்பது தெய்வ பிரியம். உங்களை என்னையும்
விசுவாசிகள் தெய்வ பிள்ளைகள், நீங்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பது யாருக்கும் அடிமையிலா இருக்கக்கூடாது, யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நீங்கள் நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய சந்ததிகள், ஆவிக்குரிய யாக்கோபு, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமென். கலாத்தியர்ல ரோமன் நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா எழுதுகிறார். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததிகள். எப்போ தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுடனே கூட எழுந்து கிறிஸ்துவுடனே கூட இப்போ இந்த பூமியில வசிக்கிறதுனாலே நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியும் வாக்குத்தத்தத்தின்படி உடன் சுதந்திரமாயிருக்கிறீர்கள். ஆபிரகாமுக்கு உண்டான அனைத்து சுதந்திரமும் இயேசு கிறிஸ்து வழியாக எனக்கும் உங்களுக்கு வருகிறது. அப்படியானால் உங்களை ஆசீர்வதிப்பது, என்னை ஆசீர்வதிப்பது நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு விருப்பம். ஒன்றிலும் குறைபட்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. நீங்கள் உண்மையாய் அந்த யாக்கோபை போல, ஈசாக்கை போல, ஆபிரகாமை போல உண்மையாய் அந்த ஆண்டவரை பின்பற்றுவோமையானால், உண்மையாய் அந்த ஆண்டவரை பின்பற்றுவோமையானால் அவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். எனக்கு அவர் ஞானம், எனக்கு அவர் மீட்பு, எனக்கு அவர் பரிசுத்தம், எனக்கு அவர் ஆசீர்வாதம் என்று நாம எப்பொழுதெல்லாம் நம்புறோமோ அப்படி விசுவாசத்தோடு உறுதியாய் நிற்கிற பட்சத்திலே அந்த தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம். ஆகையினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிரிய வைத்த தேவன் தான் சொன்னாரு. இப்போ தகப்பன் வீட்டுக்கு திரும்ப கொண்டு போறாரு. அந்த 32ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க கீழே வாசித்து போனீங்கன்னா அங்கே அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தின்படி தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போறார். அப்பதான் அங்க நடக்குது பாருங்க. அவரு போனா தன்னுடைய தகப்பனை சந்திக்கணும், தன்னுடைய தாயை சந்திக்கணும், தன்னுடைய சகோதரனை சந்திக்கணும், இத்தனை நிகழ்வு இருக்குது. ஆகையினாலே முதலாவது வேவுக்காரரை அனுப்பி தன்னுடைய சகோதரரை சமாதானப்படுத்துவதற்காக அனுப்புகிறார். பாருங்க 7ஆம் வசனம். அப்போது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒற்றங்களை 2 பகுதிகளாக பிரித்து ஏசா ஒரு பகுதியிலே விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்துக் கொள்ள இடம் என்று சொல்லி பாருங்க. அந்த ஏசா தன்னுடைய பொருட்களை ஒருவேளை அவன் கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டானே, ஆனால் ஒரு பகுதியாவது தப்பும் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட அவன் சொல்லுறான். பாருங்க, சொல்லிட்டு ஆண்டோடைய உதவியை தாடுகிறான். 9ஆம் வசனத்தை, பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, சொல்ற பேசுற, என் தகப்பனாய் இருக்கிறவரே, இந்த தேசத்துக்கும் உன் இதற்காக திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்னுடைய சொல்லிய கர்த்தாவே. ஒரு பிரேயர் பண்றாருங்க. ஏசா வர்றான், கொள்ளையடிக்க போறான், குடும்பத்தை அழிக்க போறான், பொருட்கள் எல்லாம் சேதப்படுத்த போறான்ங்கிற ஒரு தன் சுய கற்பனையினாலே அவன் வந்த போதுதான் ஆண்டவர் ஒரு சின்ன ஜபத்தை எடுக்கிறார். நீ சொன்னீரையா தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு கொண்டு வருவேன் சொன்னீரே, என் இனத்தாரத்துக்கு கொண்டு போவேன் சொன்னீரே, உனக்கு நன்மை செய்வேன் சொன்னீரே என்று சொல்லிட்டு அடியேனுக்கு தேவனையே காண்பித்த ஒவ்வொரு விசுவாசியின் தெய்வ பிள்ளைகளும் தங்களுக்கு உயர்வும் மேன்மையும் ஆசீர்வாதம் நன்மையும் உண்டாகும் போது ஆண்டவரை ஜெபத்திலே தேட வேண்டும். எப்பொழுதெல்லாம் நமக்கு நன்மை உண்டாகுதோ, உயர்வு உண்டாகுதோ, ஆசீர்வாதம் உண்டாகுதோ, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதோ, எப்போதெல்லாம் தேவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிறதோ அப்போதெல்லாம் தெய்வ மக்களாகிய நாம் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபத்தின் மூலம் ஆண்டவரை தேட வேண்டும். ஜெபம் பண்ற நீ சொன்னீங்களேப்பா, எனக்கு இப்ப எதிரிகளாக என் அண்ணன் வந்து வருவாரோ என்ற ஒரு பயம் எனக்குள்ள இருக்குது ஆண்டவரே. ஆகையினால அவருடைய கைக்கெல்லாம் என்னை நீங்களாக்கி ரட்சிப்பதற்கு நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி, நீர் சொன்ன வார்த்தையின்படிதான் என்னை ஆசீர்வதிப்பேன், நன்மை செய்வேன், போய் என்று நீ சொன்ன அந்த வார்த்தையை நம்பி நான் இப்பொழுது புறப்பட்டு வந்தேன். தேவரீர் அடியேனுக்கு பாராட்டின பாருங்க, தேவரீர் அடியேனுக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும்
எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும். அதுதான் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையுடைய இதயத்தில் இருக்க வேண்டியது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், விசுவாசியா இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கா, எனக்கு ஞானத்தை கொடுத்துக்கிறா, புத்தியை கொடுத்துக்கிறா, இதுக்கெல்லாம் நான் அடியேன் பாத்திரவான் அல்ல. இதுக்கு நான் எவ்வளவு வேணும் தகுதியானவன் அல்ல. நீங்க தாழ்த்த 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 கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே எந்த அளவுக்கு நாம் நம்மை தாழ்த்துகிறோமோ தேவ சமூகத்திலே ஜபத்திலே எந்த அளவுக்கு நாம் தாழ்த்துகிறோமோ நம்மளே ஒன்றுமே இல்லை, ஒண்ணும் கிடையாது, நத்திங். அதான் சொல்ல ஒரு காற்றடித்த பலூன் போலதான் ஒன்றுமில்லை, நம்மிடத்துல ஒன்றுமில்லை, எல்லாம் தேவனுக்கு தந்த ஈவு. இன்னைக்கு நான் குடியிருக்கிற வீடு தேவன் தந்த ஈவு, நாம் ஆராதிக்கிற இந்த சர்ச் தேவன் தந்த ஈவு, நமக்கு ஒவ்வொரு நாளும் வேலை செய்வதற்கு பலனை தருகிறான்னா தேவன் தந்த ஈவு. படிப்பறிவில்லாத மனுஷன், படிப்பறிவில்லாத மனுஷன் தினம் தினம் எனக்கு வேலை வாய்ப்பை தருகிறாருன்னா அது இரக்கமுள்ள தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. 200 ரூபாயோ 100 ரூபாயோ 300 ரூபாயோ 500 ரூபாயோ டெய்லி உங்களுக்கு சம்பாதிப்பதற்குரிய பலனை கத்து தருகிறார் பாத்தீங்களா, ஆரோக்கியத்தை தருகிறார் பாத்தீங்களா, நல்ல தைரியமாக போய் நடந்து வருவதற்கு பலனை தருகிறார் பாத்தீங்களா. அதுக்கு நீங்க என்ன செய்ய சொல்ல போறீங்க, என்னத்தை கொடுக்க போறீங்க? 100 ரூபாய் காணிக்கை கொடுத்தா சரியா போச்சா? இல்ல கத்திரிக்காய் பறிக்க போறதுல ஒரு 10 கத்திரிக்காயை கொண்டு காணிக்கை வச்சுட்டா சரியா போச்சா? இல்ல வெங்காயம் எடுக்க போறதுல ஒரு 10 வெங்காயத்தை கொண்டு போய் காணிக்கை வச்சா சரியா போச்சா? சொல்லுங்க. ஒன்றுமில்லை. அதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் கொடுக்கணும். வெங்காயத்தை கொண்டு வரணும், கத்திரிக்காயை கொண்டு வரணும், மிளகாயை கொண்டு வரணும், தக்காளியை கொண்டு வரணும். சொல்லுங்க, எல்லாம் கொண்டு வரணும். அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய கடமை. இதனால அல்ல சொல்றாரு பாருங்க, எல்லாம் நீர் எனக்கு தந்திருக்கிறீங்க, இன்னும் நன்மை செய்ய வேண்டியதா என்னை தகப்பன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க. அடியேனுக்கு தேவனை காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும்? பாத்திரம் அல்ல, பாத்திரம் அல்ல. இப்ப யாக்கோபு யார் தெரியுமா? சாதாரண ஆள் அல்ல. சொல்றாரு பாருங்க, நான் எவ்வளவு வேணும்? பாத்திரம். நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை எப்படி போனார் அவரு? கோலும் தடியுமா, ஒண்ணும் இல்ல, வெறும் ஆளா நான் போனேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படி உங்களுக்கு வருது? அதனாலதான் சொல்றாரு அந்த பவுல் சொல்றாரு, எந்த மனுஷனும் தாயின் வயிற்றுல வரும்போது எதையும் இந்த உலகத்துக்கு கொண்டு வரவில்லை. படிப்பை கொண்டு வரல, செல்வத்தை கொண்டு வரல, ஆஸ்தியை கொண்டு வரல, மனைவியை கொண்டு வரல, கணவனை கொண்டு வரல, பிள்ளைகளை கொண்டு வரல, சொத்துக்களை கொண்டு வரல, சம்பாத்தியத்தை கொண்டு வரல, வேலை வாய்ப்புகளை கொண்டு வரவில்லை. எல்லாம் தேவன் இடைப்பட்ட காலங்களே என்னை நடத்தி கொண்டு வந்த எல்லா வழிகளிலும் தேவன் எனக்கு தந்த ஆசீர்வாதம். ஆமென். ஒரு வாய் நல்ல சாப்பாடு, பழைய கஞ்சியும் ஊறுகாய் வச்சு சாப்பிடுறதுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரு பாத்தீங்க, அதுவே தேவன் அருளின ஈவு. அல்லேலூயா. அதுவே தேவன் அருளின ஈவு. அதான் யாக்கோபு சொல்றாரு, நான் இந்த ஆற்றை கடந்து போனேன் ஒரு காலத்துல. என் தகப்பனை வீட்டை விட்டு போகும்போது, என் தாயின் தகப்பனை நான் பிரிந்து போகும்போது இதே ஆற்றை தாண்டி தான் நான் போனேன். இந்த ஆற்றை தாண்டி போகும்போது எப்படி போனேன்? ஒரு கோலும் வெறும் கையுமாக. என்ன சொல்லப்படும், அம்மா கட்டி கொடுத்த கட்டிச்சோறு கொஞ்சோடு இருந்துச்சு, எனக்கு அது தெரியாது. அவருடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய அறிக்கை, அவருடைய வாயினால் சொல்லப்படுற வாய் மொழி சொல்றாரு, நான் இந்த ஆற்றை தாண்டி போகும்போது ஒன்றுமில்லாதவனாய் போனேன். சொல்லுங்கய்யா, ஆண்டிப்பட்டிக்கு வரும்போது ஒன்றுமில்லாதவனாய் வந்தேன். அல்லேலூயா. எல்லாம் ஒரு சின்ன தொழில். அதான் அந்த 103 சங்கீதத்திலே கர்த்தர் நீ சொன்னார், என் ஆத்துமாவே ஏன் ஒரு சின்ன 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 ஒரு ஊழியக்கார ஐயா அடிக்கடி சொல்வார், குண்டூசி முதல் ஏரோப்ளேன் வரைக்கும் எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்தது. எப்படி? ஒரு குண்டூசி முதல், குண்டூசி கொடுத்தா யார் தான் கொடுக்கணும்? ஆண்டவர். ஏரோப்ளேன் கொடுக்கனாலும் ஆண்டவர் தான் கொடுக்கணும். குண்டூசி முதல் ஏரோப்ளேன் வரைக்கும் எனக்கு தருகிறவர் என் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. இப்ப நீங்க புதிதாக கட்டிருக்கிற வீட்டுல கால் வைக்கும்போது, கர்த்தாவே நீர் தந்த இந்த பவனத்துக்காய் ஸ்தோத்திரம். படுக்கை செல்லும்போது, கர்த்தாவே நீர் இருந்த படுக்கைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீர் இந்த தந்தை இந்த கிச்சனுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த கிச்சன் நிறைய எனக்கு வெள்ளி பாத்திரமாய் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு மகிமை செலுத்தி பழகிறேன். யாக்கோபு நான் தோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். அல்லேலூயா. இப்போது எவ்வளவு வந்து 2 எத்தனையாக எத்தனை சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், நீ போகிறதுக்கு உன்னை நான் 2 எத்தனையே ஆசீர்வதிப்பேன். இந்த ஆத்தை கடந்து போவனுக்கு பிராமிஸ் பண்ணப்பட்டது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. ஒரு நாளும் தேவன் வாக்கு தத்தத்தை மாற்றவே மாட்டார். மனிதன் மாறி போகலாம், மனுஷ ஜென்மங்கள் மாறி போகலாம், மனுஷ ஆத்மாக்கள் மாறி போகலாம், ஆனால் தேவன் ஒரு நாளும் மாறாதவர். அதனால்தான் நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பேர் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நேற்று மாறல, இன்றைக்கும் மாறல, நாளைக்கும் மாற மாட்டார். நம்புறீங்களா? நேற்று சொன்னவர் இன்றைக்கு செய்தார், நாளைக்கு நிறைவேற்றுவார். தகப்பன் வீட்டுல சுகமா போய் இருக்கிற காலம் வரைக்கும் இந்த பூலோகத்தில் நாம் வாழ்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பது தேவனுக்கு. நாம செய்ய வேண்டலாம், நமக்கு ஒரு சிம்பிள் ஹம்பிள் ஹார்ட். எவ்வளவு ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுல இருந்தாலும் சரி, எவ்வளவு ஞானம் அறிவு புத்தி நமக்கு இருந்தாலும் சரி, நான் ஏமாத்திரம். சொல்லுங்க எல்லாரும், நான் ஏமாத்திரம். அந்த இதுக்கு நான் தகுதியானவனா இல்ல. இரக்கம் பாராட்டி, கிருபை பாராட்டி, நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே, நம்மேல் வைத்த தயவினாலே, உங்க தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தினாலே, உங்கள் தகப்பனையும் தாயை நினைத்து தேவன் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல வாழ்க்கைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போலும் கையுமா இந்த ஆத்தை யோர்தானை கடந்து போனேன். இப்போது நான் 2 பரிவாரங்களை உடவினான். அல்லேலூயா. இந்த 2 பரிவாரம் யார் கொடுத்தது? சொல்லுங்க, யார் கொடுத்தா? சும்மா கொடுக்கல. 2 பரிவாரம் சும்மா வரல. தேவன் பெயரோட நம்பிக்கை முதலாவது, 2வது உழைப்பு. 2வது உழைப்பு. அவர் சொல்ல, இரவும் பகலும் நான் உழைத்தேன், பனியிலும் வெயிலிலும் உழைத்தேன், மழையிலும் பனியிலும் உழைத்தேன். என் சரீரத்தை நான் வெறுமையாக ஒரு நாள் வைத்திருக்கவில்லை. உழைத்தேன், உழைத்துக் கொண்டே இருந்தேன். அந்த உழைப்பின் மத்தியில் தான் தேவன் என்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். நீங்க கைகளினால நல்ல நலமான வேலைகளை செய்து அந்த வேலையிலே உண்மையும் உத்தமமாக இருந்தால் உங்களோடு கூட துணை இருக்கிற தேவன் இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நம்மோடு துணை இருக்கிற தேவன். எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வனாந்திரத்திலே இவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு, ஏசப்பா ஆடு மேய்க்க கூட போற. கற்பனை பண்ணி பாருங்க. யாக்கோபு ஆடு மேய்க்க போறாரு, யாரு கூட போறாரு? அங்க பேசுறானா? அப்ப பேசுறானா? யாக்கோபே நீ கவனித்து பாரு, அங்க பாரு, அங்க ஆடுகளை பாரு, தண்ணீர் குடிக்கிற ஆடுகளை சொல்றாரா? என்னன்னு வனாந்திரத்தில் நின்று கொண்டே அந்த வில்டர்னஸ்ல ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற அந்த இடத்திலேயும் கூட மறவாத தேவன், மாறாத தேவன், வாக்கு அறிந்த தேவன், வாக்கு தத்தத்தின் தேவன், வாக்கு கொடுத்த சர்வ வல்லமுள்ள தேவன், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று பெயர் பெற்றவர். அவருக்கு சொல்றாரு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனே, என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனே. அருமையான வார்த்தை. நீர் இரவும் பகலும் என்னோடு கூட இருந்தீர், இரவும் பகலும் என்னோடு கூட இருந்தீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை சுற்றிலும் அவர் தேவ தூதனை கொண்டு எப்பொழுதும் காவல் இருக்கிறார். வனாந்திரத்திலே எத்தனையோ முறை இந்த யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபானாலே ஏமாற்றப்பட்டார். 10 முறை ஏமாற்றப்பட்டார். அவர் சொல்றார், 10 முறை ஏமாற்றப்பட்டார். நம்மை அநேகர் ஏமாற்றக்கு வரலாம், நம்மை அநேகர் ஏமாற்றி இருக்கலாம். நல்லவர்களை போல பேசி, நல்லவர்களை போல நடந்து, நமக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் பல விதத்தில் செய்தவர்களாக இருக்கலாம். ஆனால் 10 முறை இந்த லாபான் இந்த யாக்கோபுடைய சம்பளத்தையும் சரி, லாபானுடைய இந்த யாக்கோபுடைய காரியங்களை சரி மாற்றிக்கொண்டே இருந்தான். இவன் மனிதன் மாற்ற 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 தேவன் அவனை பெருகிக் கொண்டே போனார்.
மனிதர்கள் எதிரெல்லாம் நம்மை தோற்கடிக்கணும்னு விரும்புறாங்களோ அதிலெல்லாம் நம்முடைய பரமபிதா ஜெயம் கொடுக்கிறவரா இருக்கிறார். அதான் நமக்கு தேவை. ரொம்ப சிம்பிளா எவ்வளவு மேன்மையான இடத்துக்கு போனாலும் சரி, நல்ல ஆடி கார் பென்ஸ் காரை கர்த்தர் நமக்கு தந்தாலும் இந்த கார்ல நான் போறதுக்கு எவ்வளவு வேணும் தகுதியுள்ளவன் அல்ல. இவ்வளவு கை நிறைய சம்பளம் வாங்குவதற்கு நான் எவ்வளவு வேணும் தகுதியானவன். அதாவது சொல்றாரு, நான் எவ்வளவு வேணும் தகுதியானவன் அல்ல. கொஞ்சமும் தகுதி இல்லாத என்னை என் தகப்பனுடைய தேவன் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். உங்களையும் அவ்விதமாகத்தான் உயர்த்தி கொண்டே வருகிறார். இன்னும் உயர்த்துவார், இன்னும் ஆசீர்வதிப்பார், இன்னும் மென்மேலும் 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 வளர்ச்சி அடைவீர்கள். நீங்கள் தாழ்மையா இருக்க கற்றுக்கணும். சொல்லுங்க, எந்த இடத்திலையுமே நம்முடைய இருதயம் மேட்டிமை கொள்ளக்கூடாது. 2 பரிவாரம் எனக்கு பின்னால வருது. ஒட்டங்களுக்கு கணக்கு இல்லை, மாடுகளுக்கு கணக்கு இல்லை, ஆடுகளுக்கு கணக்கு இல்லை, பால் கறவைக்கு கணக்கு இல்லை, வேலைக்காரருக்கு கணக்கு இல்லை, மனைவி மக்களுக்கு கணக்கு இல்லை, எல்லாம் everything is okay. ஆனால் இதுக்கு நான் தகுதியாக, இந்த தகுதியெல்லாம் என் பிதாவாகிய தேவன், என் பரம தகப்பனாகிய தேவன் ஒருவர் இருக்கிறாரே, அவர்தான் இந்த தகுதிக்குரியவர் என்று சொல்லி தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுத்தார். நீங்களும் நானும் அவ்விதமாக தாழ்த்தி ஒப்புக்கொள். 2வது மனுஷனை பார்ப்போம். யாத்ராம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாத்ராம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் எம்மாத்திரம் என்றார். கவனிங்க, இதே மோசே தான் எகிப்தில் இருக்கும்போது கர்த்தர் தன்னுடைய கையினால் இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் என்று நினைத்து, கவனிங்க, இந்த மோசே எகிப்து தேசத்திலே கோசேன் நாட்டிலே இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே இருக்கும்போது அவருடைய நினைவெல்லாம் என்னன்னு கேட்டா, நம்ம ராஜபுத்திரன். யாரு? ராஜபுத்திரன், பார்வோனின் குமாரத்தின் மகன், எகிப்து தேசத்துக்கெல்லாம் நம்ம அதிபதி, பெரிய ஆளு, நாம நினைச்ச எதையும் செய்யலாம், நாம நினைச்ச எதையும் கொண்டு வரலாம், எந்த சட்டத்தையும் கொண்டு வரலாம், எந்த திட்டத்தையும் கொண்டு வரலாம் என்கிற ஒரு பெரிய ஆள் தோரணை. அதாவது சொல்லணும்னா மோசேயுடைய அந்த சிந்தனை எல்லாம் பெரிய சிந்தனை. அதனால என்ன பண்ண, தன்னுடைய கையினால் தான் தேவன் இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பார் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட நேர இஸ்ரவேல் மக்கள் மத்தியில போறான். போகும்போது அங்க பிரச்சனை உண்டாயிருக்கு. இஸ்ரவேலே கேட்கிறான், உன்னை யார் எங்கள் மேல அதிகாரியா வச்சது யாரு? நீ எங்கள் மேல துரத்தனம் பண்ணலான்னு பாக்குறியோ? நீ எங்களை ஆளுங்கட்சிக்கான்னு பாக்குறியோ?